சிம்ம ராசி செவ்வாதசை செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சிம்ம ராசியில் எப்படி இருக்கும்? அஷ்டம சனி, 8ஆம் இடத்துக்கு சனி, ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவானுடைய அஷ்டம சனியாக நடந்து கொண்டு இருக்கிற காலத்தில் இப்போ செவ்வாதசை நடக்குது. இந்த செவ்வாதசை நடக்குதுனாக்கா உங்களுக்கு எப்படி இருக்கும்? செவ்வாய் என்ன பண்ணும்? தசை என்ன பண்ணும்? இப்போ சனி 8ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணும்? என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இது எந்த வயது காலகட்டத்தில் இந்த செவ்வாதசைங்கிறது வரும்? இது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? இந்த 3 நட்சத்திரங்கள், மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், 1ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரத்துக்கு எந்த வயசுல வரும்? மக நட்சத்திரக்காரர்களுக்கு 40லேருந்து 48க்குள்ள இந்த தசை வரும், அதாவது இந்த செவ்வாதசைங்கிறது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி இருப்பு, அதாவது 20 வருடங்கள் சுக்கிரதசை அப்படின்னா 20 வருடத்துல 4 வருடங்கள் கூட இருக்கலாம். 4 + ஒரு 6 அப்படின்னாக்கா 10 சூரியன், 10க்கு அப்புறம் 20 வரைக்கும் சந்திரன், 20 to 27 இல்லைன்னா 30 இது மாதிரி கூட வரலாம் ஒரு சில பேருக்கு. அதாவது 20 வயசுக்கு மேல உங்களுக்கு 48 வயசு வரைக்கும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வரும். அதே உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியன் 6 வருடங்கள்ல 5 வருடங்கள் தசா புத்தி இருப்புக்கெல்லாம் 5 + 10 அதாவது சந்திர தசை, அதன் பிறகு 7 வருடங்கள் செவ்வாதசை அப்படின்னாக்கா 15 + 7 22 வயசு வரைக்கும் இந்த செவ்வாதசை அப்படிங்கிறது வரும். எப்படி பார்த்தாலும் 15 வயசுல இருந்து 48 வயசு வரைக்கும் இந்த செவ்வாதசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வருது. உங்க சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ 3 நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க பார்த்துங்க, உங்களுக்கு எந்த வயசுல செவ்வாதசை நடைமுறைக்கு வருதுன்னு பார்த்துங்க. எந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்திருந்தாலும் சரி, உத்தர நட்சத்திரக்காரர்கள் பார்த்திருந்தாலும் சரி, இல்லை பூரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, அப்படி இல்லை மக நட்சத்திரக்காரர்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தசா புத்தி எப்போ வருதுன்னு நீங்க கால்குலேட் பண்ணீங்க. இப்போ படிக்கிற காலகட்டத்தில் செவ்வாதசை அப்படின்னாக்கா அஷ்டம சனி, அதனாலதான் நம்ம இந்த வீடியோ பதிவு பண்றோம். அஷ்டம சனியில இந்த செவ்வாதசைங்கிறது என்ன பண்ணும், இது எப்படி இருந்தா என்ன பண்ணும்? அதாவது படிக்கிற காலகட்டத்தில் ஒரு பலன்கள் கன்ஃபார்மா உண்டு. 20-22 வயசு வரைக்கும், இல்லை 24-25 வயசு வரைக்கும் கூட படிக்கிறாங்க, 28 வயசு வரைக்கும் கூட படிக்கிறாங்க. அதாவது மேல் படிப்பு, உயர் படிப்பு, அதெல்லாம் டாக்டர் படிக்கிறவங்களாம் 28-29 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க. இப்போ படிக்கிற காலகட்டத்தில் பெரும்பாலும் படிக்கிற காலகட்டத்தில் இருந்தா யாரா இருந்தாலும் சரி, நீங்க உங்களுக்கு பெருசா உங்களுக்கு இந்த அஷ்டம சனிங்கிறது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது செவ்வாதசையில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். உங்களுக்கு நிறைய படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுத்துரும். 22-23 வயசு வரைக்கும், 24 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கும் படிப்பு ரீதியா முன்னேற்றங்களை கொடுத்துரும். இப்ப 20 to 30 அப்படின்னாக்கா இப்ப படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுவீங்க இல்லையா? ஏன்னா இது ஒரு 4ஆம் அதிபதி தான். இப்ப 4ஆம் அதிபதி எப்படி இருந்தா உங்களுக்கு வேலை வாய்ப்பு, பொதுவாகவே 48 வயசு வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த செவ்வாதசையில பொதுவாகவே எப்படி இருந்தா உங்களுக்கு வேலையில பிரச்சனை வராது, தொழில பிரச்சனை வராது. தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும். வேலை அப்படின்னாக்கா பொதுவா 4ஆம் இடம் தான், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இப்ப ஆட்சியில் இருக்காரு. இப்ப இவரே தசையை நடத்துறாரு, இவரே பாக்கியஸ்தானாதிபதி. இப்ப ஆட்சியில இருந்தா சிறப்பு உங்களுடைய சுய ஜாதகத்துல. இப்ப ஆட்சியில் இல்ல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறார் அப்படின்னாக்கா வேலையில கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். வேலையில இப்ப வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், முன்ன பின்ன ஆகும். கரெக்டாக நினச்ச ஒரு கம்பெனியில் வேலை தர முடியாது, வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்கும். 4ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் நல்லா இருக்கணும். இன்னொன்று உங்கள் லக்னம் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நல்லா இருந்துச்சுனாக்கா வேலையில் உங்களுக்கு பஞ்சாயத்தே வராது. அஷ்டம சனியில் கூட நல்லாவே இருக்கும். இல்லை வேலை அந்த கிரகம் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், இப்போ என்னன்னா வேலை கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். வேலை கிடைச்சிரும். எப்படி வேலை கிடைச்சிரும்? அஷ்டம சனியில் வேலை பாதிப்புகள் வராது. பாதிப்புகள் வராதுனாக்கா அழுத்தம் அதிகமா இருக்கும், நிறைய வேலை செய்யற மாதிரி இருக்கும், இல்லை வெளியே ஊர்ல போயிட்டு வேலை பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். நீங்க நினைச்ச இடத்துல வேலை கிடைக்காம கொஞ்சம் தள்ளி போய் வேலை கிடைக்கும். அது மாதிரி முன்ன பின்ன கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு மாசம் இந்த மாசம் வேலை கிடைக்கும்னு சொல்ல, இல்லை அடுத்த மாசம் கிடைக்கும். அது மாதிரி தான் நிறைய தடை தாமதங்களோட அந்த வேலை கிடைக்கும். அதாவது 4ஆம் அதிபதி சரியில்லைனாக்கா உங்க சுய ஜாதகத்துல நீங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி எப்படி இருக்காரு. சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை, அது மாதிரி தான். ஏன்னா 4ஆம் இடத்துலயே இருக்க முடியாது, 4ஆம் இடத்துலயே அந்த ஆட்சி உச்சம் பெற்று இருக்க முடியாது. இதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்துலயே எல்லாருக்குமே செவ்வாய் ஆட்சியில வந்துடாது. அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு 4ஆம் அதிபதி நல்லா இருக்காரு அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா 4ஆம் அதிபதி நல்லா இருந்தா, சுபத்துவமா இருந்தா உங்களுக்கு வேலையில பாதிப்பு வராது. வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைச்சிரும், வேலை எல்லாம் பிரச்சனையே வராது உங்களுக்கு. இப்ப அவர் நல்லா இல்லைன்னா தான் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் அதிகமா வரும். ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, இப்ப வேலையில போயிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே வேலை கிடைச்சிச்சு, ஒரு கம்பெனில நல்லபடியா வேலை பார்த்துட்டு இருக்கேன், அந்த வேலையை கரெக்டா பார்த்துங்க. உங்க மேல எந்த ஒரு மார்க் வராம பார்த்துங்க. உங்க மேல ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அது மாதிரி
உங்க சுய ஜாதக அடிப்படையில தசாபுத்தி அப்படிங்கிறது பாகிஸ்தானாதிபதி ஒரு துளி அளவும் கெடுக்காத தஸ்தா இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சனிக்கு பகை கிரகம். இந்த கிரகம் உங்க சுய ஜாதகத்துல ராகு கேதுவோட மாட்டியிருந்தால், ராகு கேதுவோட சேர்ந்திருந்தால், அப்படி இல்லை பாவகிரக சேர்க்கை, அதாவது பகை கிரகத்தோட சேர்ந்து, இப்போ புதனோட சேர்ந்திருக்கு, புதனோட சேர்ந்து புதனோட வீட்டுல இருந்தா இப்ப இந்த செவ்வாய்க்கு பலம் கிடையாது, புதனுக்கு தான் அங்க ஆதிக்கம் அதிகமா இருக்கும். புதனோட வீட்டுல இருந்தாலே இந்த செவ்வாய் பகவான் நன்மை செய்யாது. உங்க ராசிக்கு 11ல இருந்தாலும் சரி, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, புதனோட வீட்டுல இருந்தா உங்களுக்கு நன்மை அந்த அளவுக்கு செய்யாது, கெடுபலன்களை கொடுத்துரும். 6ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டா இப்ப தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே பாதிக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனையை அதிகமா கொடுத்துரும். நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள், உங்களுக்கு எல்லாம் கூட வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ செலவு அது இதுன்னு நிறைய எக்கச்சக்கமா பண்ணி விட்டுரும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இது 6ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப பாதிப்பு உண்டு. கடன் மேல கடன் வாங்கினே இருப்பீங்க, ஏதோ ஒரு கடன் வந்துனே இருக்கும். ஒரு வருமானம் வரும், அந்த வருமானம் பத்தாது, இன்னொரு ரொட்டேஷனுக்கு தான் போகும். வேற ஒருத்தர் நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பீங்க, அந்த ப்ராஜெக்ட் திரும்பி வராது. இல்லை அந்த கிளைண்ட் திரும்பி வராமல் வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க, அவங்க மூலியமா வருமானம் வராது. இல்லை ஒரு பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் வராது. இது மாதிரி நிறைய பணம் வராத என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணும் அந்த செவ்வாதசையில். அதாவது ராகு கேதுவோட மாட்டியிருந்தால், லக்னத்துக்கு 6ஆம் இடத்தோட இந்த செவ்வாய் பகவான் இருந்தால், ராசிக்கு 6ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டிருந்தால், 6ஆம் அதிபதி இந்த செவ்வாய் பகவான் நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ, 6ஆம் அதிபதியோட சேர்ந்து இருந்தாலோ, அஷ்டமாதிபதியோட சேர்ந்து இருந்தாலோ, ஆனா இருக்கிற இடத்தை பொறுத்து செவ்வாய் பகவான் எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் அந்த கிரகம் செவ்வாய் பகவானுக்கு பகை கிரகமா இருந்தாதான் அங்க செவ்வாய் பாதிக்கப்படும். நட்பு கிரகமா இருந்தா பாதிக்கப்படாது. நட்பு கிரகமா இருந்தா இவருக்கு வலு அங்க. அப்போ அந்த கடனை கொடுக்காது, நோய் கொடுக்காது, வழக்கு கொடுக்காது, பிரச்சனைகளை கொடுக்காது, வேலையிலும் பாதிப்பு வராது. அது மாதிரி எடுத்துக்கணும். ஆனால் அங்க பகை கிரக வீடா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், பகை கிரகமே கூட இருக்கு, பகை கிரக வீடா இருந்தா இப்போ புதனெல்லாம் கடுமையான பகை கிரகம் இந்த செவ்வாய் பகவானுக்கு. அதே மாதிரி சனி கடுமையான பகை கிரகம் இந்த செவ்வாய் பகவானுக்கு. இப்ப ராகு சனியோட வீட்டுல இருந்தாலும் சரி, அந்த வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் நல்லா இருந்துச்சுனாக்கா, ராகுவுக்கு வக்ரமா இருந்துச்சுனாக்கா, இப்ப சனி கிட்ட இவர் மாட்டின மாதிரி. அது மாதிரி இப்போ இருக்கிற இடத்தை பொறுத்து இந்த செவ்வாய் பகவான் எப்படி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா கடனை கொடுத்து அந்த கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் முடிஞ்சு அந்த அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு எல்லாமே முடியல, என்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், என்ன நடக்குதுன்னே தெரியல, எதுக்கு இப்படி நடந்துச்சு, இவ்வளோ கஷ்டம் எனக்கு இப்படியே வந்துச்சு, இது மாதிரி நான் அனுபவிச்சதே இல்லையா, இது முன்னாடி அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு வேற வழி இல்லாத அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ எல்லாம் அவங்களுக்கு கண்ணில் படும். அதுக்கு முன்னாடி கர்மா அடிப்படையில் இது மாதிரி எல்லாம் வீடியோ நம்ம ஒரு பொதுவாக போடுறோம். யாரெல்லாம் உஷாரா இருக்கணும், யாரெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் பதிவு பண்றாங்க. அந்த பதிவுகளான வீடியோ அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன் பார்க்க மாட்டாங்கன்னாக்கா அவங்க கஷ்டப்படணும் அப்படின்னு இருக்குது அதே அதிகமா. நீங்க பாக்குறீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு கர்மா அடிப்படையில உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு உண்டான வழி கொடுத்துருக்கா அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த தசை அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும். ஏன்னா பாகிஸ்தானாதிபதி தசை ஒரு பக்கம் கெடுக்கும், ஒரு பக்கம் கொடுக்கும். அதாவது அஷ்டம சனியில மட்டும்தான், மற்றபடி எது ஒன்றும் கிடையாது. ஒரு சில பேருக்கு 7 வருடங்களும் கெடுபலன்களை கொடுத்துரும். அது எப்படி கொடுக்கும் அப்படின்னாக்கா, இது மாதிரி பகை கிரக வீட்டுல இருந்தால், பகை கிரகத்தோட சேர்ந்து இருந்தால், ஒரு கிரகத்தோட வீட்டுல இருக்கு, இப்ப குருவோட வீட்டுல இருக்குனாக்கா, குருவோட வீட்டுல செவ்வாய் புதன் சேர்ந்துருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப புதனுக்கு பலம் கம்மி, அங்க புதன் பகை கிரக வீடு புதனுக்கு, ஆனா செவ்வாய்க்கு நட்பு கிரக வீடு. அப்ப செவ்வாய் பலமா இருக்கும். இப்ப ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய். இப்ப வீடு கொடுத்த கிரகம் இப்படி இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு பார்க்கலாம். அந்த வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சத்துல இருந்தால் சிறப்பு, அந்த தசையா சிறப்பு. ஆனா அஷ்டம சனியில ஒரு பக்கம் வருமானம் வரும், ஒரு பக்கம் செலவாயினா இருக்கும், ஒரு பக்கம் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே இருக்கும், உடல்நிலை ரீதியா, மனசு ரீதியா, இல்ல கணவன் மனைக்குள்ள. செவ்வாய் அப்படிங்கிறது மங்களக்காரகன் செவ்வாய். இவர் பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள், அது கூட உங்க ராசிக்கு 2-7 பாதிப்பு இருந்தா, இல்ல உங்க லக்னத்துக்கு 2-7 மறைவு ஸ்தானங்கள் இருந்தா மட்டும்தான் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது திருமணம் ஆனவங்களுக்கு. இப்ப திருமணமே ஆகல, திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா, இப்ப அந்த அஷ்டம சனிலாம் திருமணத்துக்கு கூடி வைக்காது, செவ்வாதசையில முழுக்க முழுக்க கொடுக்காது. நிறைய பேருக்கு அது பாகிஸ்தானாதிபதியாக இருந்தாலும், நல்லது செய்யக்கூடிய தசையா இருந்தாலும், செவ்வாதசையில ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். இந்த அதாவது அஷ்டம சனியில நான் சொல்றது என்னன்னாக்கா, இப்போ 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள செவ்வாதசை ஒரு சில பேருக்கு வருது இல்லையா. பூர நட்சத்திரம் 4ஆம் பாதமா இருந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு செவ்வாதசைங்கிறது 21 வயசுல இருந்து 27-28க்குள்ள வரும், 30க்குள்ள வரும். ஒரு சில பேருக்கு அந்த தசா புத்தி இருப்பை பொறுத்து. அவங்களுக்கெல்லாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணீங்கன்னா திருமணத்துல பிரச்சனை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். ஏற்கனவே லவ் இருந்துச்சுன்னா அது பிரேக்கப் ஆகும். இப்போ புதுசா ஒரு லவ் வரும். அந்த செவ்வாய் என்னென்னலாம் பண்ணணுமோ, பாகிஸ்தானாதிபதி தான் இல்லைன்னு சொல்லல, இப்ப அஷ்டம சனியாக வரும்போது இவரு தான் எல்லாத்தையும் இயக்குவார். 8ல சனி வரும்போது ஏக்கத்தை மொத்தமா அது எடுத்துக்கும். டோட்டலாவே செவ்வாதசையா கூட நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும், எல்லாமே அவரு தான்.
இவங்க கொடுத்துருவாங்க. தசை உனக்கு நல்லா இருக்கு இல்ல நான் தரேன், நல்லா இல்லையா நான் தரேன். எல்லாத்தையும் கஷ்டத்தையும் சனி பகவான் தான் கொடுப்பாரு, நல்லதையும் சனி பகவான் தான் கொடுப்பார். இது வந்து அஷ்டம சனியோட காரகத்துவம். அதே மாதிரி 7ம் சனியும் அது மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா கர்ம அடிப்படையில கர்மகாரகன் சொல்லக்கூடிய சனி, நீதிமான் சொல்லக்கூடிய சனி, எந்த ஒரு கிரகத்தையும் நீங்க வந்து எந்த ஒரு கிரகத்தையும் ஆட்டி படக்கக்கூடிய சனி பகவான். அதாவது அவர் வந்து நேர்மையான ஆள். என்ன இருக்கோ அதை அப்படியே தருவார். உங்களுக்கு என்ன விதிச்சிருக்கோ ஜாதக அடிப்படையில் அதை அப்படியே கொடுக்கக்கூடியவர் தான் சனி. அதனால செவ்வாதசை அப்படிங்கிறது பயப்பட தேவையில்லை. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும், முதலாளிங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான டைம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 30 வயசுக்கு மேல 48 வயசுக்குள்ள இருக்கிறீங்க. இப்ப செவ்வாதசி எந்த வயசுல நடந்தாலும் சரி, நீங்க எந்த நட்சத்திர பாதம் இருந்தாலும் சரி, இப்போ 31ல இருந்து 48க்குள்ள செவ்வாதசை வருது, அந்த தசையில இருக்கிறீங்க அப்படின்னா வேலையில ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க வேலை பார்க்கணும். சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் குடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். நீங்க வந்து அந்த இதுவெல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது கேரண்டி கையெழுத்து போடுறது, இல்ல கடன் கொடுக்கறது வாங்குறது, யாருக்கு மேலேயும் இறக்கப்படாம இருந்தாவே போதும், நிம்மதியா இருக்கலாம். நீங்க யார் மேலேயும் கோவப்படக்கூடாது, இறக்கப்படவும் கூடாது. அது மாதிரி தனிமையை விரும்புறது நல்லது இந்த செவ்வாதசையில. பொதுவாகவே செவ்வாதசையை பொறுத்த வரைக்கும் நிறைய மனசார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் பொதுவாகவே மண் சம்பந்தப்பட்ட கிரகம். அதாவது மண் அப்படின்னாக்கா அவர் வந்து பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய். ஆனால் செவ்வாதசையில எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது இப்ப சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல இப்ப வந்து மீனராசியில இருக்கார் சனி. சனியுடைய பார்வை ரிஷபத்துல இருக்கு, கன்னியில இருக்கு, தனுசுல இருக்கு. இந்த 3 இடங்கள்ல செவ்வாய் இருந்துச்சுனாக்கா இப்ப வந்து ராசிக்கு யோகம் செய்யக்கூடியவர். இப்ப ராசிக்கு மறையாத இடங்கள் இதெல்லாம். இப்ப மறையாத இடங்கள்ல இருக்கும்போது பொதுவாகவே லக்னத்துக்கு அவர் மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இப்ப வந்து வீடு கட்டக்கூடியது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை கன்ஃபார்மா கொடுத்துரும் இந்த சனி பார்க்கக்கூடிய இடத்துல. இன்னொன்று வந்து சனி டிராவல் பண்ணக்கூடிய இடத்துல, இப்ப மீனராசிலே செவ்வாய் இருக்காருன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எப்படி ப்ராப்பர்ட்டி கொடுத்துரு. 8ஆம் இடத்துல தான் செவ்வாய் இருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. இந்த பார்க்கக்கூடிய இடத்துலையும் சனி டிராவல் பண்ணக்கூடிய இடத்துலையும் செவ்வாய் உங்க சுய ஜாதகத்துல இருந்துச்சுன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியாவது கன்ஃபார்மா வாங்கி போடுவீங்க. ஆனா ஒரு பக்கம் கஷ்டம் இருக்கும், ஒரு பக்கம் நஷ்டம் இருக்கும், நிறைய இருக்கும். நிறைய மன உளைச்சல், நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சு தான் வருவீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஒரு விதத்துல யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னாக்கா மண் சார்ந்து யோகம், வீடு கட்டுறது, இல்லை ப்ராப்பர்ட்டி, வண்டி வாகன சேர்க்கை உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி கன்ஃபார்மாக கொடுக்கும் உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. நன்றி.